Hello students, welcome to John Max today class for 10th standard max exercise 1.4 la last 12th questions பார்க்கலாம். So very important சம்மும் கூட. So இது வந்து 5 marks already கேட்டிருக்காங்க. என்ன question பாருங்க, the functions T which maps temperature in Celsius C. ஓகேங்களா, temperature T யூனும் Celsius C யூனும் first letters மட்டும் mention பண்ணிருக்காங்க. in temperature in Fahrenheit F is defined by T of C என்றது F க்கு equal. ஓகேங்களா, T of C யும் F ம் equal சொல்லிட்டாங்க. where F function கொடுத்திருக்காங்க 9/5 Celsius plus 32. find 4 conditions and 5 conditions prove பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், T of 0 கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன இருக்கும், C. T of C தான் நம்மளுக்கு கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே F of Xன்ற ஃபங்க்ஷன் இல்லை, T of Cனா Cக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த C எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஃபாரன்ஹீட்க்கு Fக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ T of Cல T of 0 கண்டுபிடிக்கணும், T of 28 கண்டுபிடிக்கணும், T of -10 அண்ட் T of C equal to 212 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சரும் செல்சியஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மூவ் பண்ணி ஒரு சம் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும் சம்முக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, T of C equal to F. ஓகேங்களா, ஸோ F equal to 9/5 C plus Celsius into plus 32. ஸோ நம்மளுக்கு Fன்றது T of Cக்கு ஈக்குவல். அப்போ இந்த F வந்து நம்ம T of Cயாக மாற்றிக்கலாமா? ஸோ அப்போ T of C equal to 9/5 C plus 32. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ T of Cயை Fனுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அப்போ Fக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், T of C எடுத்துட்டோம். இப்போ கொஷின் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ இந்த கொஷினில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கண்டிஷனாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, T of 0 வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. T of 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Cயோட வேல்யூஸ் என்ன, 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். Tயோட வேல்யூஸ் என்ன, 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ T of 0 equal to 9/5 Tக்கு பல 0 plus 32. அப்போ 0 into anything 2வா 0வா. ஓகேங்களா, அப்போ ஃபாரன்ஹீட் என்ன 32. இது வந்து இந்த செட் 0 ஆகிடும். ரிமைண்டர் என்னென்ன இருக்கும், 32 செல்சியஸ் இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக செல்சியஸ் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ T of C வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக எழுதும் போது Fோட ஃபாரன்ஹீட்டாக எழுதிட்டு செல்சியஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு எழுதணும்னா, T of C என்ற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் தான் T of C எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, T of 28. T of 28. ஓகேங்களா, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, T of 28. T of 28னா Cக்கு பதிலாக 28 சப்ஸ்டிட் பண்ணணும். Cக்கு பதிலாக 28. இப்போ நமக்கு அந்த கொஸ்டின் என்ன, T of 28 equal to 9/5 28 plus 32. ஓகேங்களா, ஸோ அப்போ இது கேன்சல் பண்ண முடியாது. மேலே இருக்க 2 மல்டிபிள் பண்ணால் 28 9 மல்டிபிள் பண்ணால் 252/5 plus 32. ஓகேங்களா, ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டிவைடில் 1 இருக்கிறதா காமனாக இருக்கும். அப்போ 5 into 32 160/5. அப்போ இது 2 மல்டிபிள் பண்ண ஆகும், என்ன ஆகும், 412/5. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் எழுதுனால 412 5ஆல் டிவைட் பண்ணலாமா. 8 5s 40, ரிமைண்டர் 1 2 இருக்குன்னா 2 5s 10, ரிமைண்டர் 2 டாட் வித் 0 ஆட் பண்ணால் 4 5s 20. அப்போ 82.4 செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ சேம். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, T of -10. T of -10. அப்போ T of C -10 equal to 9/5 -10 plus 32. ஓகேங்களா, இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா. 1 5s are 5, 2 5s are 10. இப்போ 9 2s are 18. ஸோ -18 plus 32. அப்போ 32ல் 18 லெஸ் பண்ணால் 14 செல்சியஸ். ஓகேவா, ஃபாரன்ஹீட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன், ஃபோர்த்து தேர்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
4th Roman பாருங்கள் T of C equal to 212 கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபுல் வேல்யூ அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லுங்கன்னா சியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ T of Cன்றது என்னென்னா 212 equal to 9/5 into C plus 32. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு C தான் வேணும். ப்ளஸ் 212 32 ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா -32 ஆகிடும். 9/5 into C. ஸோ அப்போ 212 32 லெஸ் பண்ணி பாருங்கள். 180 equal to 9/5 into C. இப்போ ஆடிங்கில் போயிடுமா 180 into 5ன்றது மல்டிப்பிளில் போயிடும். 9ன்றது டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? டிவைடில் இருக்கிறது மல்டிப்பிள் ஆகிடும், மல்டிப்பிள் இருக்கிறது டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? அப்போ இது 1 டைம், இது 2 டைம். ஏன் மல்டிப்பிள் பண்ணல அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5ன்றது டிவைடில் இருக்குது, ஆப்போசிட்டில் போகும்போது மல்டிப்பிள் போயிடும். 9ன்றது மல்டிப்பிளில் இருக்குது சியோட, அப்போ ஆப்போசிட்டில் வரும்போது டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது 1 டைமு, இது 2 டைம்ஸ். அப்போ 2 5s இங்கே ரிமைண்டர் இன்னும் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 520 into 100. அப்போ சியோட வேல்யூ என்ன? 100. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4th சம்மோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு 5th அது என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னா செல்சியஸும் ஃபேரன் ஹீட்டும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ செல்சியஸும் ஃபேரன் ஹீட்டும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன இருக்கும் கொஸ்டின்ஸில்? F equal to 9/5 C plus 32வா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சியை மாற்றிக்கலாம். இப்போ 9/5 C plus 32. நம்மளுக்கு சியோட வேல்யூஸ் வேணும். அப்போ சியோட ஆடிங்கில் இருக்கிறது ஆப்போசிட்டில் தரலாமா? இப்போ 9/Cன்றது ப்ளஸில் இருக்க மைனஸில் வந்துருமா ஆப்போசிட்டில் வரும்போது? அப்போ C equal to 32. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? 5 into C 5C 9C டிவைடில் 5 equal to 32. இப்போ 9ல் 5 லெஸ் பண்ணால் -4C/5 equal to 32. நம்மளுக்கு C தான் வேணும். சியோட ஆடிங்கில் மல்டிப்ளிகேஷனில் டிவைடில் இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டில் எடுத்துடலாமா? ஈக்குவலுக்கு அந்த இப்போ 32 into 5 டிவைடில் 4 ஆகிடும். அப்போ இது 1 டைம், இது 8 டைமாக மாறுமா? 1 4s are 4, 8 4s are 32. இப்போ -C equal to 40, 8 5s are 40. ஸோ அப்போ சியோட மைனஸ் ஆப்போசிட்டில் பண்ணால் -40 ஆகிடுமா? ஸோ இதுதான் செல்சியஸோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட ஒரு 5 மார்க்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனல்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.